ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன அப்டேட் ஒன்றுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு நினைவா போன அரசாங்கத்தில் வந்து மாடு அறுக்க நாங்கள் தடை பண்ண போகிறோம், மாடு வெட்டியத்தை நாங்கள் தடை பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டு, அந்த அறிக்கை ஒன்று தான் விட்டு, அது நீதி மூலமாக அதை வந்து எழுத்து மூலமாக கெசட் பண்ணல, சும்மா அறிக்கையை விட்டு பார்த்தேன் இந்த நடக்குதுன்னு சொல்லி மாடு வெட்டுத்தை நாங்கள் தடை பண்ணதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்தீக்கி என்று சொல்லியதை அறிவித்த உடனே மீடியா, அப்போ சோஷியல் மீடியா, யூடியூபர்ஸ், ஃபேஸ்புக்கில், பேப்பர் வாசிக்கிற நியூஸில் எல்லாம் எங்களோட நாட்டில் மாடு அறுக்க தடை பண்ண போகிற இதாக்குற இது வந்து நல்ல முடிவு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக அதை வந்து பேசினாங்க. அதுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு ஒரு அப்டேட்டாக நியூஸ் வர தொடங்கின மாடு வெட்டாமுட்டா, மாடு அறுக்காமுட்டாக்க எங்களோட நாட்டுக்கு வார விளைவுகள் என்ற அரசாங்கத்துக்கு வார விளைவுகள் என்றேன்னு சொல்லி சரியா. இந்த பெற தட்டு எதுக்கு தானே பெற தட்டு, இந்த மாடு அறுக்காமுட்டா அந்த மாட்டு தோலால் சமைக்கிற பெறை வந்து சமைச்சு கொள்ளலாம். பெறைன்னு சொல்லி அவங்களோட கலாச்சாரத்தோடய சேர்ந்த ஒரு விஷயம் உண்டு. அதை வந்து மேக் பண்ணி கொள்ளலாம் போகிறோம். அப்போ லெதர் ஷூ, லெதர் பேஸ், லெதர் பெல்ட், லெதர் ஹேண்ட்பேக், அப்போ லெதரால் சமைக்கிற ஒரு பொருளுமே எங்களோட நாட்டில் உற்பத்தி பண்ணிடலாம் போகிறேன். அது மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு எடுக்கோமே எங்களோட நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 மாடு அறுக்குறது. ஸ்ரீலங்காவில் உதாரணத்துக்கு 1000 மாடு அறுக்குறேன்னு சொன்னால், இந்த மாடு அறுக்கிறத தடை பண்ணினாக்கா இந்த மனுஷங்களையும் பார்க்க, இந்த ரோட்டில் போகிற வாகனங்களையும் பார்க்க, இந்த கால்நடைகள் தான் ரோட்டில் கூடும். சரியான மாதிரி இந்த மக்களுக்கு வந்து இடைஞ்சல் ஆகும். அது நடக்குது. அப்போ அதுக்கு தின்ன கொடுக்குறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு சிக்கலோடு ஏற்பாடு. அது மட்டும் இல்லை, இந்த பால் வியாபாரம் பண்ணுவாங்க தானே, பசு பால் வியாபாரம் பண்ணுவாங்க சில கிரிகோவியான்னு சொல்லி. அவங்க வந்து பொன் மாட்டால் தான் அவங்களுக்கு பிரயோசனம், ஆண் மாடுகளால் அவங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஆண் மாடு கிடைச்சாக்கா அந்த ஆண் மாட்டை வந்து இறைச்சி கடையை கொடுக்கறதுக்கு, அப்போ இந்த மாதிரி ஹஜ்ஜி பெருநாள்கள் வந்தாக்கா அந்த 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 பெருநாளைக்கு விற்கிறதுக்குன்னு சொல்லி டார்கெட் பண்ணி அவங்க வளர்க்குது. அது மட்டும் இல்லை, பசு மாட்டுலேயும் பால் எடுத்து முடிஞ்ச பிறகு வயசுக்கு போன பிறகு அது சாக காட்டி வாங்க தின்ன கொடுத்து பார்க்குறதில்ல, அதே இறைச்சி கடைக்கு தான் கொடுக்குற, அதாலேயும் ஒரு வருமானம் எடுக்கிறாங்க. இனி அதுகள் எல்லாம் இல்லா போகிறோம் அவங்களுக்கு. அப்போ அந்த பால் வியாபாரத்தை கண்டினியூவாக அவங்களுக்கு செஞ்சு கொண்டு போகிறதுக்கு இயலா போகிறோம். இனி அதே மாதிரி நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு ஜூக்கு வந்து ஒரு நாளைக்கு இந்த தெய்வல ஜூக்கு வந்து மிருகங்களுக்கு சிங்கம், புலி, கரடி அப்படி இந்த இறைச்சி திண்டு இதாகிற மிருகங்களுக்கு தானே, அதுகளுக்கு வந்து எத்தனையோ கிலோ ஒரு நாளைக்கு வந்து இறைச்சி தேவையா, மாட்டிறைச்சி. அப்போ அந்த மிருகங்களை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு ஜூவை மூடவாகு. அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் ஏற்பாடுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒன்றுண்டா தெரிய வந்து அப்புறம் சத்தம் இல்லாமல் அந்த விஷயத்தை கேன்சல் பண்ணி போட்டேன். ஒரு முடிவு, ஒரு அறிக்கை விடுக லேசி, அதை முடிவுக்கு எடுக்கிறதுன்னு சொல்லி அது எவ்வளோ கஷ்டம். இப்போ இந்தியாவில் எடுத்து பாருங்கள். இந்தியாவில் இப்போ இந்த ஹஜ்ஜி பெருநாளே கொல்கட்டாவில் பாஜக அரசாங்கம் வந்து நிறைய இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு மாடு இருக்கிற விஷயத்தை பற்றி நிறைய தடைகளை விதித்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கேயே முஸ்லீம்கள் யோசித்தாங்க, இந்த மாடு அறுக்கிற சுற்றின்னு தானே எங்களுக்கு இவங்க அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, ஏசிட்டாங்க, துன்புறுத்துறாங்க. நாங்கள் மாடு ஒன்றும் மறுக்கிறதில்ல. இந்த பெருநாளைக்கு இல்லை, இந்த முறுக்க லைஃப் டைமே மாடு அரைச்சி திண்டுவோம் இல்லை, மாடு அறுக்கிறோம் இல்லை, இந்த மாட்டை தேசிய விலங்காக ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கைன்னு விட்டேன். இந்த பையன் ஹஜ்ஜி பெருநாளைக்கு மாடு இருக்கிறேன். லட்சக்கணக்கான ஹஜ்ஜி பெருநாளை டார்கெட் பண்ணி மாடு வளர்த்த லட்சக்கணக்கான இந்து மக்கள் லோட்டுக்கிறன்னு யார் பாட்டு அரசாங்கத்துக்கு எழுத, நீங்கள் எந்தக்கு அப்படி முடிவு ஒன்று எடுத்த இதாக்கின இதைக்கு நாங்கள் இதை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் மாடு வளர்த்த, இதை விற்று எங்களோட தாத்தோட படிப்புக்கு செலவழிக்கணும், இதை விற்று எங்களோட உண்மைக்கு மருந்தெடுக்கணும், இதை விற்று நான் ஊடு கட்டணும், இந்த மாட்டை விற்று தான் இப்படி ஆக்கணும்னு சொல்லி இந்து மக்கள் அந்த ஹஜ்ஜி பெருநாளில் டார்கெட் பண்ணி மாடு வளர்த்திக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் மாடெல்லாம் ரோட்டுக்கு கொண்டாந்து கூட பெரிய ஆர்ப்பாட்டம். அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் இந்த நாங்கள் தடையெல்லாம் இல்லாமாக்குற, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர, நீங்கள் மாட்டெல்லாம் எடுங்கோ, இந்த மாட்டை எடுங்கோ, அருங்கோ, உங்களோட பெருநாள் சந்தோஷமாக கொண்டாடும், உங்களுக்கு நாங்கள் டபுள் மடங்கு பாதுகாப்பு தரந்து அரசாங்கமே அறிக்கை விடுவாயிட்டு. அதுதான் ஒரு அறிக்கை உண்டு, இது உண்டு, விடுவது லேசி வெளியே அரசாங்கத்துனோ யாரோ அது அமுலுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கதையாக கஷ்டம்னு சொல்லி இப்போ விளங்கிக்கு வேணா. சின்ன அப்டேட் ஒன்று காய்ந்தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் காண்ந்து ஷேர் பண்ணுவோம்.